தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். ஒரே ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குருமாங்க. அப்படிலாம் கிடையாது. மேக்ஸிமம் அதோட பழமொழியோட கான்செப்ட் என்னென்னா, வாழ்க்கையில் தொலைச்சு தன்னைத்தானே தொலைச்சு தன்னுடைய தன்மைகளை உணராமல் வாழ்க்கையில் இருப்போமா பரப்போமா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு 9ஆம் இடத்துல குரு வருவார். குரு என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா பறக்கிறதா, ஓடுறதா, ஊரை விட்டு ஓடுறதா, நாடை விட்டு ஓடுறதா, உலகத்தை விட்டே போகிறதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விட தெரியல. அந்த கேள்விகளுக்கு விடை எப்போ கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதம் முதல் மேக்சிமம் என்ன ஆகுது, உங்களுடைய கேள்விக்கான விடை சூப்பராக கிடைக்க போகுது. உங்களுடைய மன அழுத்தம் ஃபஸ்ட்டு குறையும், அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம். அப்புறம் உங்களை நம்பாமல், உங்களை புரிஞ்சுக்கிறாமல், உங்கள் மேலே என்ன சொல்லுன்னா நீங்கள் கோபக்காரங்க அல்லது உங்களுடைய எண்ணமே சுயநலம், ஸோ மேபி எனி மோர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லி நெகட்டிவான விஷயங்களை பல அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. பல உறவுகள் உங்களை காயப்படுத்துது. என்னடா இது, எதுக்குடா வைறாங்க, நம்ம மேலே எதுக்காண்டி கோவப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிருக்கீங்க. ஆனால் அதுக்கான விடை கிடைக்கல. நீங்கள் தப்பே பண்ணனாலும் உங்களை வைவாங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, உங்களுடைய ராசியில் சந்திரன் நீஷம், அப்போ காலச்சக்கரத்துக்கு 8, நீங்கன்னா இப்படித்தான், எப்படி நீங்கன்னா இப்படித்தான், நீங்கள் இப்படித்தான் பண்ணுவீங்க, தவறாக தான் யோசிப்பீங்க, தவறாக தான் செய்வீங்க, உங்களுடைய மனசு இப்படித்தான் இருக்குங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதான் ஆள் மனதுக்குள்ளே பதிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆணி வேறாக பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு இலகிய மனசு உண்டு,
நீங்கள் பாசம் வச்சா உயிரைக்கும் மேலாக பாசம் வைக்கக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. உங்களை வேணால் பல பேர் சுயநலமாக பயன்படுத்திக்கலாம், ஆனால் நீங்கள் யாரையும் சுயநலமாக பயன்படுத்தணும்னு கூட நினைக்கக்கூட மாட்டீங்க. ஸோ உங்களுடைய மென்டாலிட்டி 100% இப்படித்தான் இருக்கும் என்பது உண்மை. அப்புறம் எப்படி நம்மளை வந்து தப்பாக சொல்கிறாங்க, நம்மளையே அவளை காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம்ல, வைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கேள்வி உதயமாவது என்பது புதிதல்ல. ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்போம், பலபடி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்பொழுது என்னுடைய கருத்து என்னென்னா, பொதுவாகவே குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதற்கேற்றவாறு தான் குருவோடைய பார்வை கிடைச்சனால நீங்கள் இதை விட்டு அப்படியே கடந்து வர்றீங்க. இல்லைன்னா கடந்து வர்றதுக்கான பாக்கியம் இல்லை. வேறு கிரகங்கள் எல்லாமே மாத கோள்கள் நகர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல் ராகு எதுவும் பகவான் நகருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குருவோடைய பார்வை உங்கள் லைஃப் ஸ்டைலை வேறு லெவல் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் தைரியமாக கஷ்டப்படாமல் நீங்கள் உங்களை இயக்கிக் கொள்ளவுக்கான வாய்ப்பாக இருக்கும். யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை சந்திச்சிங்களோ, யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஒரு வீண் பழிக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்த நினைக்காங்களோ அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் என்பது உண்மை. அவங்க கண்டிப்பாக ஒன்று சட்டத்தில் மாட்டிக்கணும் அல்லது உங்கள் கையில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளோ நன்மை கிடைக்கி, கல்யாண பாக்கியம் உண்டு, திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இல்லையா? பார்த்துக்கிருக்கார். அவரை குரு பார்க்கும்பொழுது ஆணி மாதத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, சனி பகவானை பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்த பார்வை மூலமாக திருமண தடை விலகும். திருமணம் முடித்து ஒற்றுமையாகவே இல்லை, என்ன பண்ண தெரியலை சொல்லி ஃபீல் பண்ணுற உங்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான பாக்கியம் சாத்தியம் உண்டு. ஸோ அதே போல் நம்ம விருச்சிக ராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் தன்னுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிங்களோ, அல்லது வண்டி வாகனங்களை கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, இவங்கெல்லாம் கவனமாக இருங்க. ஓகேவா? உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து புதிய வண்டி வாகனம் வாங்காமல் பழைய வண்டி வாகனம் வாங்குவதெல்லாம் நிறுத்திக்கணும். இல்லைன்னா நீங்கள் வாங்கின வண்டி வந்து 10,000 ரூபா 15,000 தான் இருக்கும். அதை உங்கள்கிட்ட பின்பமாக உருவாக்கி வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி கொஞ்சம் 1000 கிலோ தலையை போட்டு என்ன பண்ணுவாங்க, 15,000 ரூபா பொருள் 30,000 ரூபா விற்றுருவாங்க. ஸோ டபுள் மடங்கு இழப்பு அப்படிமோ. ஸோ அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு, கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்பட்ட ஒரு அழுத்தம் எல்லாம் சரியாகும். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை விருச்சிக ராசிக்காரங்க இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.